நாம் என்ன பூஜை பண்ணுறதா இருந்தாலும், எவ்வளவு மகா யாகங்கள் பண்ணுறதா இருந்தாலும், அதுக்கு முன்னே முக்கியமாக செய்யக்கூடிய 2 விஷயங்கள். ஒன்று பித்ரு பூஜை. அதுக்கு துல்லிய பிராதானியம் உள்ளதுதான் குலதெய்வம். அதாவது பாரம்பரியமாக பரம்பரையாக நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி உங்கள் குடும்பத்திலே இருக்கப்பட்ட அந்த தெய்வ சக்தியே கவனிக்காமல் புதுசாக ஒரு தெய்வத்தை போய் ஆராதனை பண்ணியாச்சுன்னா இந்த தெய்வத்தோட கோபம் உண்டாகும். அந்த தெய்வம் கூட என்ன சொல்லுவாங்க என்றால், முதல்ல உன்னோட குலதெய்வத்தை நீ ப்ரே பண்ண வேண்டும் அப்படின்னு. அப்போ நீங்கள் வீட்டில் விளக்கேற்றக்கூடிய நேரத்தில் கூட ஒரு திரி இது என்னுடைய பரதேவதைக்கு குலதெய்வத்துக்கு அப்படி சங்கல்பம் பண்ணி ஏற்ற வேண்டும். விளக்கேற்றுவீங்க இல்லையா? இப்போ குலதெய்வங்கள் எல்லாம் இருக்கு. நீங்க முருகனையோ ஐயப்பனையோ சுப்பிரமணியனோ இல்லை அம்பாளையோ வச்சு பூஜை பண்றீங்க. வருஷத்துல ஒருக்கே நீங்க குலதெய்வத்தை பார்க்க போறீங்க. அப்படி ஆயிருந்தா கூட விளக்கேற்றும் பொழுது முடிஞ்சால் குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒன்று ஏற்றி வையுங்க. இல்லை என்றால் ஒரு திரி குலதெய்வத்துக்கு சங்கல்பம் பண்ணி ஏற்றி வையுங்க.